நீங்கள் இப்போ தான் புதுசாக பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா? பேக்கிங்கில் பிகினரா? ப்ரௌனி செஞ்சு பார்க்கணுமா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம நிறைய ப்ரௌனி ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பிகினருக்கு யூஸ் ஆகிற மாதிரி 1/4 கிலோ அளவுக்கு நல்ல கிரிங்கிள் டாப்போட ப்ரௌனிஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கிரிங்கிள் டாப் இருக்கும், உள்ள நல்ல ஃபஜ்ஜியாக இருக்கும். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டோட நம்ம பண்ணலாம். நீங்கள் கேக் செய்கிறதா இருந்தால் மெஷர்மெண்ட் கப்லேயே நீங்கள் அளவு எடுத்து செய்யலாம். ஆனால் ப்ரௌனியாக இருந்தால் நீங்கள் ஒரு வேயிங் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ப்ரௌனிக்கு சுகரும் பவுடர் ஜாக்கரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். சுகர் நாட்டு சக்கரை சேர்த்து 75 கிராம் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் பார்த்தீங்கன்னா 45 கிராம் அளவுக்கு வெண்ணெய். நான் இன்றைக்கி கொடுத்துருக்க அளவில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப எக்ஸாக்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 60 கிராம் அளவுக்கு டார்க் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது மைதா அளந்து வச்சிடலாம். மைதா பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் ராகி யூஸ் பண்ணலாம். ராகி 40 கிராம் இல்லை ஒரு 10 கிராம் மைதா சேர்த்து யூஸ் பண்ணலாம். 50 கிராம் மைதாவுக்கு ஒரு 10 கிராம் போல் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது டார்க் கொக்கோ பவுடர் 10 கிராம் சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இதை நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளும் எல்லா பிராண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு மேலும் விவரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. சளிச்ச பிறகுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ப்ரௌனிஸ்க்கு எப்போவுமே பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டாம். 5 இன்ச்சு ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். இதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நல்ல வெந்நி கொதிச்சிட்ருக்கு ஒரு பாத்திரத்தில். அதுக்கு மேலே நம்ம டபுள் பாயில் பண்ண வேண்டிய பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் வச்சுக்கலாம். இது எப்போதுமே அப்படியே வச்சிடக்கூடாது. கொஞ்சம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பட்டர் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு டார்க் அமௌண்ட் சில சமயங்களில் டைம் எடுத்துக்கும். ஒன்று போல் மெல்ட் ஆகி வரணும். நல்ல மெல்ட் ஆனாக்கில் லைட்டாக ஆறட்டும். முட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை தான். ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, திரிச்சு வச்சுருக்கேன் ஜாக்கரி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கை போல் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு ஹேண்ட் விஸ்க் யூஸ் பண்ணுறத விட நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா முட்டை நல்லா பீட் ஆகி வரும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, 1/4 கிலோ தான் செஞ்சு பார்க்குறீங்கன்னா நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பீட் ஆனாக்கில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்துக்கலாம். ஓரளவு சாக்லேட்டு சூடு ஆறி இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவையும் சேர்த்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்பீங்க, ப்ரீ ஹீட் பண்ணையில் அப்பர் அண்ட் லோயர் ராடு ஹீட் பண்ணணுமா, பேக் மோடுனா ரெண்டுமே ஹீட் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. பேக் மோடுக்கு பாட்டம் மட்டும்தான் ஹீட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலான்னா, ப்ரீ ஹீட் பண்ணையில் அப்பர் அண்ட் லோயர் 2 ராடுமே ஹீட் ஆகிற மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஆனால் பேக் பண்ணையில் உங்களுக்கு பாட்டம் ராடு மட்டும் ஹீட் ஆனால் போதும். அதனால தான் நான் பேக் மோடு வைக்கிறேன். என்னோடய ஓவனில் பேக் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோட ஓவன். ஆல்ரெடி அதோட ரிவ்யூ எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை நம்ம டின்னுக்கு மாற்றிக்கலாம். இது ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. நம்ம சாக்லேட் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். இதை டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர் வச்சு நெருக்கமாக கோடு போட்டுக்கிட்டால் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். இன்றைக்கி அளவு கம்மிங்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் முன்னாலேயே பேக் ஆகிடும். 180 டிகிரி வச்சுக்கலாம். பேக் மோடு வச்சுக்க போகிறேன். ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். பேக் ஆகிட்டான்னு செக் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரப்பதம் இருக்கக்கூடாது. லைட்டான ஒரு க்ரம்ஸ் இருந்தால் ஓகே, நல்லா பர்ஃபெக்ட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் எந்த அளவுக்கு கிரிங்கிள் டாப்போடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரௌனியை நல்லா ஆற விட்டுட்டு பீஸ் போடுங்க, சூப்பராக வரும். நம்ம அடுத்து வர்ற ஒரு வீடியோவில் நம்ம 1/4 கிலோ ப்ரௌனியை வச்சு எப்படி ப்ரௌனி டவர் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரௌனி டவர் டிசைன் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.